வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு வந்திருக்கிறார் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த இடத்துல அநேக ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க, குருவானவர் வந்திருக்கிறாங்க, உபதேசியார் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக புதுப்பேட்டை ஐயா வந்திருக்கிறாங்க, அது மாதிரி நிறையா குருவானவர் இருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உபதேசியார் நிறையா வந்திருக்கிறாங்க, முக்குடல், பாரதியார்புரம், சரியா, கல்லிடை குறிச்சி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முழு நேர ஊழியர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் முன்பாக இல்லை மேடைக்கு வரும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாலிபர் ஐக்கிய சங்கத்திலேருந்து சகோதரர் ஜெய்சிந்த் பிரதருக்காக வாழ்த்துக்கிறேன். எல்லாருக்காக நன்றி தெரிவித்துக்கிறேன். விசேஷமாக பேராயர் ஐயா அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் உதவி அநேகர் இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம மத்தியானம் பேசலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல ஜூஸ் வரும், சரியா, அதனால் யாரும் அங்கே எங்கே போக வேண்டாம். இப்போ பிள்ளைங்க சைடு கொடுத்துட்ருக்குறாங்க, சரியா. அது அப்படி மீதி கிளாஸ் இருந்தால் அப்படி கலெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு சேருக்கு அடியில் நீங்கள் வச்சிடலாம், இல்லை உங்கள் சேருக்கு அடியில் நீங்கள் வச்சிடலாம், சரியா. இந்த நாள்லேயும் நம்ம ஆண்டவருடைய செய்தியை கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. நீங்கள் ஜூஸ் கொடுத்தோன்னே அந்த உலகத்துக்கு போயிடக்கூடாது, எல்லோரும் இங்கே இருக்கணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஜெபிக்கலாம். ஆண்டவர், இந்த நாளில் எங்களோடு இடைபடுவீராக சுவாமி, எங்களோடு பேசுவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவும் தீர்க்கமாக எங்கள் மத்தியில் இடைபடுங்கப்பா. முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் நடத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நிறைய பேர் காணாமல் போயிடுறாங்க. சில வாலிபர்கள் சர்ச்சுக்கு வர்றதில்லை, சிலர் ஆண்டவரை தேடி வர்றதில்லை. வேதாகமத்தில் இருந்து ஒரே ஒரு அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்க, லூக்கா 15வது அதிகாரம் அவனுடைய 2வது வசனத்தை ஒருவர் பேசலாம். லூக்கா 15:2 பேசுங்க, வாசிங்க. யாராவது ஒரு சத்தமாக வாசிக்கலாம். 105வது பக்கம். அப்பொழுது பரிசேயன் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார். ஏசப்பா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, ஆண்டவர் மேலே ஒரு குற்றம் சொல்கிறாங்க. என்ன குற்றம், என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, அவர் யார் கூட உட்கார்ந்துருக்கிறாங்களா? பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார். இதுதான் பெரிய கம்ப்ளைண்ட், சரியா. இயேசுசாமி என்றைக்குமே பாவிகளின் சிநேகிதன். ஏசப்பா யார் அப்படின்னா பாவிகளின் சிநேகிதன், சரியா. ஏசாமி பாவிகளின் சிநேகிதன். ஒரு காலத்தில் உங்கள் முன்னாடி பேசுகிற நாங்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் பயங்கரமான பாவிகளாக இருந்தோம். பாவிகளில் பிரதான பாவிகளாய் இருந்தோம். நான்லாம் பாவிகள்லேயும் பிரதான பாவி. சிறு வயதிலேருந்து எல்லாருக்கும் ஆசை இருக்கும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருக்கும். எனக்கு ரவுடி இல்லை, ரவுடி ஆகணும்னு ஒரு ஆசை, சரியா. அப்படி ஒரு ஆசை. ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு ரவுடித்தனம் பண்ண ஆரம்பித்தேன். பாவியாக இருந்தேன். என் கிளாஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கிளாஸில் ஒன்றுக்கும் உதவாத அக்யூஸ்டுன்னா நான் தான். ஒரு தம்பியை அடித்து மண்டையை உடைச்சிருக்கிறேன், ஜாதிக்காக சண்டை போட்டிருக்கிறேன். அந்த நாட்களில் எங்கள் ஏரியாவில் இருந்த பெரிய பண்ணையார் அவங்களுக்கெல்லாம் கூட நட்பு வைத்து கொண்டு அப்படி சுற்றிக்கிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையை இயேசு சாமி ரட்சித்தார். இயேசு என்னை தேடி வந்தார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட மாற்றத்தை தருகிறதற்கு அவர் வாஞ்சையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இயேசு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஏசாமிக்கு பாவிகள் பிடிக்கும், பாவம் பிடிக்காது. சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாக்கு பாவிகளை பிடிக்கும், பாவம் பிடிக்காது. ஏசாமிக்கு பாவம் பிடிக்காது. ஸோ ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார். இன்னைக்கு எவ்வளவோ பாவங்கள் இருக்கிறது. ஸ்கூல் பசங்களை எடுத்துக்கிட்டால் எங்கே போனாலும் கூலிப், எங்கே போனாலும் ஸ்கூல்ஸில் அங்கங்கே கூலிப்புங்கிற சின்ன இது கிடக்குது. நிறைய பேர் கணேஷ் போயில, அப்படி சில பாவங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு 3 சம்பவத்தை சொல்கிறார். முதலாவது ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்கிறார், காணாமல் போன ஆடு, சரியா. ஆடுன்னு ஆண்டவர் பைபிளில் ஆடுன்னு சொன்னால் எதுக்கு ஒப்பிடு? ஆடுன்னா யாரை சொல்கிறாருன்னு அர்த்தம்? யாருமா? நம்ம தானே, ஆத்துமாக்கள் இல்லை. ஆடு இன்னைக்கு ஆண்டவர் காணாமல் போன ஆடு.
100 ஆடு இருக்கு. இப்போ இங்கே திரளான மக்கள் வந்திருக்கிறீங்க. இங்கேருந்து யாராவது ஒரு ஆள் காணாமல் போயிட்டாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்த ஒரு நபர் காணாமல் போயிட்டாங்கன்னு என்ன ஆகும்? ஒரு பெரிய பதட்டமாக ஆயிரும். பத்திரமா அவங்கள கூட்டிகிட்டு போகணும். பாருங்கள், 100 ஆடில் ஒரே ஒரு ஆடு காணாமல் போச்சு. ஆடு எப்படி காணாமல் போயிருக்கும்? ஆடு எப்படி காணாமல் போவோம்? ஆட்டுக்கு 6 அறிவு இருக்கா? ஆடு எப்படி காணாமல் போவோம்? பாருங்கள், இந்த ஆடு பச்சை பசேன் புல்லை பார்த்த உடனே மேய போயிருக்கோம். 100 ஆடோட போன ஆடு இது ஒன்றும் அங்கே ஒரு புல் பார்த்தோன்னே அங்கே போயிருக்கோம். அங்கேருந்து இன்னொன்று பச்சையாக தெரியும், அதை பார்த்தோன்னே போயிருக்கோம். அதை பார்த்தோன்னே போயிருக்கோம். இன்னைக்கு சிலர் பாருங்கள், சைட் அடிக்கிறதே ஒரு பொழப்பாக வச்சுருப்பான். ஒரு பிள்ளை ஸ்கூல் முடிஞ்சு வருதுன்னு அங்கே போய் நின்றுவான். சிலர் பாருங்கள், ரெகுலராக ஸ்கூல் முன்னாடி வர்றவங்க, படிக்கிறதுக்கு போக மாட்டான், காலேஜ் முன்னாடி போகிறவங்க, இதை பார்ப்பான், அதை பார்ப்பான், அதை பார்ப்பான், இதை பார்ப்பான், அப்படின்னு நிறையா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான லவ்வில் போய் என்ன செஞ்சுக்குவான், மாட்டிக்குவான். இந்த லவ், அந்த லவ், அந்த லவ் அப்படின்னு சொல்லி. சரியா? பாருங்கள், எனக்கு 2 ஜூஸ் கிளாஸ் கொடுத்து விடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக 2 ஜூஸ், ஒரு எம்டி கிளாஸும் ஒரு ஜூஸ். பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் இந்த காணாமல் போன ஆடு மாதிரி தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்ப்போம், இல்லை யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்ப்போம். இப்போ ஒரு வீடியோ யூடியூப்பில் பார்க்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு மோகன் சிலாசரஸ் ஐயா அப்படின்னு அடித்தா யார் வருவா? மோகன் சிலாசரஸே வருவார். கொஞ்சம் மிஸ் ஆகி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி மோனிசான்னு அடிச்சின்னு வச்சுக்க, யார் வருவா? மோனிசா வந்துடுவா. இல்லை, அப்புறம் இப்போ ஊழியர்களை குறை சொல்கிற வீடியோ நிறையா இருக்குது. அந்த வீடியோவை நீ பார்த்த அப்படின்னா கீழே எந்த வீடியோ தான் வந்து நிற்கும்? ரோஸ்டிங் கிறிஸ்டியன் அப்படின்னு வந்தால் வரிசையாக என்ன செஞ்சிடும், அப்படி வீடியோவாக வரும். சரியா? அதே மாதிரி வாலிப வயசில் காணாமல் போன ஆடு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஆடு எப்படி காணாமல் போகுது? 10th படிக்கும்போது பத்மாவை பார்த்தோன்னே பத்மா அப்படின்னு போயிடும். 11th படிக்கும்போது ஃபாத்திமாவை பார்த்தோன்னே ஃபாத்திமா அப்படின்னு போயிடும். பிள்ளைங்களும் கெட்டிக்காரங்க தான். சரியா? இவன் ரமேஷை பார்த்தா ரமேஷு, சுரேஷு, பால்துரை, இப்படி எல்லாம் யாரையாவது பார்த்து அப்படி பின்னாடி பின்னாடி போயிட்டு என்ன செஞ்சுட்டே இருக்கான், ஓடிட்டே இருக்கான். சரியா? இப்போ இதுக்கு ஒரு கேரக்டர் வைக்கலாம். ஒரு பேர் சொல்லுங்கள். என்னம்மா? என்ன பேரா? விஜய் ஏதாவது கேட்குதா பார்? சாம் வச்சுக்கலாம். ஓகே, சாம் வச்சுக்கலாம். சாம் இல்லை, இந்த அண்ணனே வச்சுக்கிறோம், விஜய் அண்ணன். சரியா? இந்த விஜய் சாம்னு சேர்த்து வச்சிடும். விஜய்னா அப்புறம் வேற விஜய் ஆயிரப்போதும், ஜோசப் விஜய் ஆயிரப்போதும். பாருங்க, இப்போ இவர் பின்னாடி போயிட்டே இருக்கார். போய் 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 ஒழுங்காக படிக்காமல் எல்லாம் போய் மண்டையில் முடி போய் எல்லாம் போய் சாம் எம்டி ஆகிட்டார்னு வச்சுக்கோ. இப்போ எப்படி இருக்கு? இல்லை, இப்போ வயசு 30 ஆயிடுச்சு. என்ன, 7 கழுத வயசு ஆயிடுச்சு. இப்போ சாம் வீட்டில் என்ன பண்ணுவாங்க? சாமுக்கு வயசாயிருச்சு, சாமுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அப்போ இவன் லவ் பண்ண பிள்ளைங்களாம் பத்மா, ஃபாத்திமா, வேற என்னெல்லாம் பேர் இருக்குது சொல்லுங்கள்? ரோஸ்லினா? சரி, பாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு கிளாஸ் எப்படி ஆயிடுச்சு? எம்டி ஆயிடுச்சு. இப்போ பார்த்து வீட்டில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா இவன் வாழ்க்கையில் அன்புங்கிற தைலமே இல்லை. ஏன்னா அன்புலாம் எங்கே போச்சு? செதறி போயிடுச்சு. இப்போ இவன் ஒய்ஃபோ கூப்பிட்டா, என்னங்க அப்படின்னு கூப்பிட்டா இவன் எப்படி பேசுவான்? என்னடி போ, என்ன உங்கள் அம்மா வீட்டில் என்ன போட்டு வந்தாங்க? நகை கொடுத்தியா, அது கொடுத்தியா? ஏன்னா இவன்ட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை. இப்போ அன்பு இல்லாமல் இவர்கிட்ட போய் அன்பை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. சரியா? இப்போ இன்னொரு இது விஜயண்ணனுக்கே பொருந்தும். விஜயண்ணன் ரொம்ப பரிசுத்தமானவர். கைத்தட்டி இல்லாமா? ஆமாம். என் கூட எத்தனை வருஷம் இருக்கம்மா? 8 வருஷம் என் கூட இருக்காங்க ஆண்டோடைய கிருபையில். சின்ன வயசுலேருந்து பிரேயர்ஸில் எடுத்ததுலேருந்து 9th நான் இருக்கிறேன். இவர் எந்த பொண்ணையும் லவ் பண்ணலை. நான் விஜயை தேடி நிறைய பிள்ளைகள் வந்துச்சு. அந்த பத்மா முதல்ல விஜய்க்கு தான் ரூட் போட்டாப்புல. ஆனால் நோ 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 நோ, பாத்திமா நோ 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 நோ. இல்லை, வேறு யாரெல்லாம் வந்தாடா வாழ்க்கையில்? ஒருத்தர் வரலையா? இப்போ விஜய் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவர்கிட்ட அன்புங்கிற தைலம் இருக்கா இல்லையா? இருக்கு. சரியா? இப்போ விஜய் அண்ணனுக்கு கல்யாணம் உண்மையிலே நடந்துருச்சு. உண்மையிலே விஜய் அண்ணனுடைய மனைவி பேர் அபிலா. இப்போ அபிலா ஃபோன் பண்ணா என்னங்க அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? சொல்லுமா டியர்மா,
துணி இருக்காம நான் வந்து துவைச்சிக்கிறேம்மா, பாத்திரம் விளக்கிறேம்மா, நீ சும்மா இருமா, நான் சாப்பாடு பொங்கிடுறேம்மா. ஏன்னா இவன்ட்ட என்ன இருக்கு? அன்புங்கிற தைலம் இருக்கு. அப்படின்னா இருக்கட்டும். அப்படின்னா அன்புங்கிற தைலம் எப்படி இருக்கு? நிறையா இருக்கு. இப்போ விஜயோடைய லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க, இதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லலாம்லங்க, டம்ளர் உடஞ்சி பிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. சரியா? இப்போ உன் வாழ்க்கையில் அன்புங்கிற தைலத்தை கொடுத்த ஆண்டவர் திரும்பவும் உனக்கு அந்த அன்புங்கிற தைலத்தை கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதனால காணாம போன ஆடு மாதிரி பண்ணி தூர தேசத்துக்கு போயிருக்கலாம். காணாம போன ஆடு எங்கேயோ போயிருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். இதுதான் கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சரியான தருணம், சரியான நேரம். சரியா? யூடியூப்ல தொலைஞ்சு போயிருச்சியா, எங்கேயோ போயிட்ட அப்படின்னா பாருங்க. அன்னைக்கு ஒரு யூத் மீட்டிங்கில் சென்னையில் மெசேஜ் கொடுத்தேன். அதில் ஒரு தம்பி வந்து சாட்சி சொன்னான். இன்னைக்கு நம்ம அகஸ்டின்லாம் சாட்சி சொன்னாங்களே, இது மாதிரி சாட்சி சொன்னான். அவன் சொன்னான் ஒரு விஷயம், நான் வந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு யூடியூபே பார்க்கலன்னா. சென்னையில் இருக்கிற தம்பி, 11th படிக்கிற தம்பி, யூடியூபே நான் பார்க்கலன்னு. இந்த லென்த் டேஸ்லாம் முடிஞ்சு இருக்கிறோம், 40 நாள் ஃபாஸ்டிங். இனிலாம் நீங்கள் எப்படி ஃபாஸ்டிங் எடுக்கணும் தெரியுமா? 1 மாதம் நெட்டு போட மாட்டேன். 1 மாதம் என்ன போட மாட்டேன்? நெட்டு இல்லை. எனக்கு ஒரு தம்பி இருக்கும், ஜோனத்தான் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான் சென்னையில். அவன் ஃபோன் அடிப்பான், சின்ன பையன் தான், 12th முடித்த தம்பி. அவன் அடிக்கடி அடிப்பான். அடிக்கும்போது என்கிட்ட ஒரு நாள் அடித்து கேட்பான், பாஸ்டர் ஒரு 19 ரூபா போட்டு விடுங்க அப்படிமா. நான் என்னடா 19 ரூபா? ஒரு 19 ரூபா ஜிபே பண்ணுங்க. சரி 20 ரூபா ஜிபே பண்ண சொன்னால் நியாயம். அது என்ன 19 ரூபா? அப்போ 19 ரூபா ஒரு நாள் டேட்டா. என் நெட்டில் டேட்டா முடிஞ்சிருச்சு. இந்த காலத்து பசங்களுக்கு டேட்டா முடிஞ்சிருச்சு. எங்களை மாதிரி கிழட்டு கட்டைகளுக்கு டேட்டா முடிய மாட்டேங்குது. 1.5 GB இருந்தாலும் சும்மா இருக்கு. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பாருங்கள், நெட்டு முடிஞ்சிச்சு, மத்தியானத்துலேயே முடிச்சிடறான். 50% போயிடுது, 90% போயிடுச்சு. இன்னைக்கு எதுலேயோ வலையில் நீ விழுந்து கிடக்கிற. இப்போ ஆண்டவரை விட்டு ஏதாவது ஒரு வகையில் நீ காணாமல் போய் இருக்கலாம். காணாமல் போன ஆட்டை அதால் வர முடியாது. அந்த மேய்ப்பன் தேடி வருகிறார். இன்று நல்ல மேய்ப்பனாகி ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். அதனால தான் பாவிகளின் சிநேகிதனாக இயேசு இருக்கிறார். அவர் பாவத்தை வெறுக்கிறாரே தவிர பாவிகளாக இருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அந்த நேசம் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது. அன்புக்காக அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறாயா? என்னை நேசிக்க யாருமே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கு எனக்கு பிடிக்காது, யாருக்கும் என்ன பிடிக்காது, என்னை யாருக்குமே பிடிக்கலன்னா என்னை யாருக்குமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? உன்னை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு முறை ஒரு வாலிபர் கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ண போகும்போது பயங்கரமாக பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டேன். வெளியே பிரசங்கிய இருந்து தான் வாலிபர்களுக்கு மெசேஜ் கொடுக்கலாம். அந்த பிரசங்கியில், வாலிபனே நீ நெஞ்சின் வழியில கண்ணின் காட்சியில் நட, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். மனம் திரும்போ வாலிபனே, மறித்து போவார். இப்படிலாம் பயங்கரமாக பிரசங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டேன். மெசேஜ் அதில் நான் எப்போவுமே உள்ள புக் மார்க்லாம் வச்சுருப்பேன், எல்லாம் வச்சுட்டு போயாச்சு. கடைசியில் ஆண்டவர் கிட்டத்துக்குள்ள போச்சுல ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். தெளிவாக கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது, என் வாலிபர்களை நான் நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். ஐ லவ் யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு உன்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு கவலைப்படாத. அழகாக இருந்தால் 10 பேர் பின்னாடி வருவான், அழகுக்காக வருவான். பணம் இருந்தால் 10 பேர் பின்னாடி வருவான், பணத்துக்காக வருவான். படிப்பு இருந்தால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறியா, பின்னாடி வருவான், படிப்புக்காக வருவான். ஆனால் இது எல்லாவற்றிலும் காட்டிலும் உண்மையாய் உன்னை நேசித்த ஒருவர், உலகத்திலே உன் மேலே உண்மையாக அன்பு வச்சிருக்கிறது ஆண்டவர் மட்டும்தான். ஏன்னா ஒரு லவ் எதுதான் பெரிய லவ்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க. எங்கள் ஜெபக்குழுவை சேர்ந்த ஒரு நண்பரை கத்தியால் குத்திட்டாங்க. ஒரு கடை வச்சுருந்தார். கடையில் எய்த்தாப்பில் கேர்ள்ஸ் ஸ்கூல், இந்த பக்கம் பாய்ஸ் ஸ்கூல். அவரை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணும்போது எங்களுக்கு தகவல் வருது. நாங்களாம் அவரை தூக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம். ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்குள்ளே மரண வாக்குமூலம் எடுக்கிறாங்க. அந்த மரண வாக்குமூலம் என்ன எடுத்தாங்க அப்படின்னா, அவரை யார் உன்னை குத்துனது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வந்துட்டாங்க. கொலை பண்ணவங்க ஹெல்மெட் போட்டு வந்துட்டாங்க. அவர் ஒரே ஒரு காரியம் சொன்னார், என்னை குத்துனது மூக்காண்டிங்கிறவருடைய மகளுடைய காதலன் என்னை குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டார். இப்போ போலீஸ்க்கு கிடைச்சது ஒரே ஒரு லைன், யாரு? மூக்காண்டிங்கிற மகளுடைய காதலன். அப்போ அவங்க உடனே இந்த ஏரியாவில் இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மூக்காண்டிகளையும் பிடிச்சாங்க. எல்லாம் மூக்காண்டிங்கிற யார் எல்லாரையும் தூக்கிட்டாங்க. தூக்கி மூக்காண்டி வீட்டுக்கு ரைடு போயிட்டாங்க. எல்லா மூக்காண்டி வீட்டுக்கு போய் அவங்க பொண்ணை கூப்பிடுவாங்க. பொண்ணை கூப்பிட்டு, அம்மா உன் காதலன் பெயர் சொல்லுமா
அவன் கொலை பண்ணிட்டாமா அப்படின்னு. எல்லா பிள்ளைகளும் அழ ஆரம்பிச்சிட்டு, அப்பா அம்மா முன்னாடி வந்து உன் லவ்வர் யாருன்னு சொல்லுன்னா என்ன செய்யும், அழ ஆரம்பிச்சிட்டு. ஒரு பொண்ணு வீட்டுக்கு போனாங்க. அந்த பொண்ணு அப்பா அம்மாலாம் கண்டுக்கலை. என் லவ்வர் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், என்ன சார் தெரியும் உங்களுக்கு, என் லவ்வர் என் காதல் தெய்வீக காதல் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டு பாருங்க, என் ஆள்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், என் ஆள்லாம் நல்ல பையன் அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க, அப்படி போய் சொன்ன பிள்ளைங்க 2 பேரையும் எதிர்காலத்தை பார்த்தா அவள் யாரையோ கல்யாணம் பண்ணியிருக்கான், இவா யாரையோ கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்போ என் சகோதரி சொன்ன மாதிரி ஒரு தம்பி ஒரு பொண்ணுகிட்ட போய் வசனத்தை கொடுத்தான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிற வாக்குத்தத்த கார்டு 1ஆம் தேதி கொடுக்கறதை எடுத்துகிட்டு போய் ஒரு பொண்ணுக்கு கொடுத்தான். இன்றைக்கி அவன் விலகி எங்கேயோ இருக்கிறான், அவள் விலகி எங்கேயோ இருக்கிறான். இன்றைக்கி வாலிபர் சகோதரனே, இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார், காணாமல் போய் இருக்கிறியா? அப்போ ஆண்டவர் உன்னை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உனக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். பெயர் கிறிஸ்தவர்களாய், பண்டிகை கிறிஸ்தவர்களாய், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தது போதும். பாருங்க, ஆட்டை தேடி இயேசு கிறிஸ்து அலைந்து கொண்டு இருக்கிறார். உன்னை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். நீ ரட்சிக்கப்படாமல் இருந்த அப்படின்னா இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் உலகத்தில் பெருகி இருக்கிறது. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பாவம் செய்யணும் அப்படின்னா அதை தேடி போகணும். ஒரு ஆபாச படம் பார்க்கணுன்னா எல்லாரும் எங்கே போவாங்க, அதுக்குன்னு சில தேட்டர் வச்சுருப்பாங்க, அடல்ட் மூவி, அங்கே போவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. மொபைல் ஃபோனில் எல்லாமே வந்துருச்சு, யூடியூப்பில் வந்துருச்சு, வெப்சைட்டில் வந்துருச்சு. நீ கூகுளில் போய் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா கன்றாவையும் இருக்குது, சரியா? ஆனால் ஆண்டவர் இதெல்லாவற்றையும் விட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வரணும்னு சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் பார்க்கிற விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை ரட்சிக்க விரும்புகிறார். உன்னை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். காணாமல் போன ஆடா இருக்கிறியா? அடுத்து பாருங்க, யார் காணாமல் போனா அந்த அதிகாரத்தில், காணாமல் போன வெள்ளி காசு. இப்போ ஆடுக்காது 5 அறிவு போயிருச்சு, காசுக்கு உயிர் இருக்கா? நீ கையில் வச்சிருக்கிற காசுக்கு உயிர் இருக்கா? உயிர் இருக்கிற எல்லாரும் காசை நம்பி தான் இருக்கிறோம். இப்போ வெள்ளி காசுக்கு கால் இருக்கா, கை இருக்கா? அது நடந்து போய் காணாமல் போயிருக்குமா? இல்லை. அதை வச்சிருக்கிறவங்க தான் என்ன செஞ்சிட்டாங்க, தொலைச்சிட்டாங்க. இந்த காலத்தில் தங்கத்தை இங்கே வந்து யாரும் தொலைச்சிடாதீங்கம்மா, இல்லை, தங்கம் இருக்கிற ரேட்டுக்கு கிடைக்காது. இப்போ காணாமல் போன வெள்ளி காசு அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காணாமல் போன வெள்ளி காசை அந்த தொலைத்தவர்கள் தேடி எடுக்கிறார். இன்னைக்கு உன்னை வந்து பத்திரமா வைத்திருக்கிறவர்களே தொலைச்சி விடுவார்கள். இன்னைக்கு சில இடங்களில் சில பாவம் கவுன்சிலிங்கில் இருக்கும்போது சிலக்கெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஒரு பொண்ணு சொல்கிறா, அந்த பொண்ணு எங்கள் அப்பா என் கூட தப்பாக நடந்தாருன்னு சொல்லும். பாருங்கள், இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு தாயார் சொல்கிறாங்க, என் மகன் என்னிடத்தில் தப்பா. எந்த உலகத்தில் எங்கே இருக்கிறோம், எங்கே பார்த்தாலும் ஓரினை சேர்க்கை, இல்லை, ஓரினை சேர்க்கையாளர் பெருகி கொண்டு இருக்கிறார். எங்கே போனாலும் லெஸ்பியன், ஹோமோசெக்ஸ் பெருகி கொண்டு இருக்கிறது. சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, இதெல்லாம் அந்த உலகத்தில் பெருகி கொண்டு இருக்கிறது. எங்கே காணாமல் போய் நிற்கிற, எந்த இடத்துல உன்னை நீ தொலைத்து விட்டாய், எந்த இடத்துல நிற்கிறாய், யாரிடம் உன்னை தொலைத்தாய், யார் உன்னை தவறான பாதைக்கு நடத்தினார்கள்? பாருங்க, சரியான ஆலோசனைக்காரர் இடத்துல நீங்கள் போகணும். ஒரு சகோதரர் சொன்னார், அவர் அந்த மாதிரி ஓரினை சேர்க்கை பாவத்துக்கு அடிமையாயிட்டார், அதுலேருந்து விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டிருக்கார். அவரும் இவரை தவறாய் நடத்தி விட்டார். அதுக்கப்புறம் சொன்னார், இன்னைக்கு சில பாவங்களில் சில பிள்ளைகள் விழுந்து அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு காணாமல் போய் இருக்கிற உன்னை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். காணாமல் போய் இருக்கிற நீ அதிலிருந்து என்ன செய்யணும், மீண்டு வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, அடுத்து காணாமல் போன இளைய குமாரன். பொதுவாக இந்த கதையை கெட்டகுமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டகுமாரன் ஸ்டோரி, கெட்டகுமாரன் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு பாருங்க, இப்படிப்பட்ட இந்த ஸ்டோரியில் ஆண்டவர் அந்த ஸ்டோரியில் அந்த கற்றுக்கிட்டது கெட்டகுமாரன் கெட்டகுமாரன் சொல்லி சாத்தான் அந்த கதையோட தீமையை அழிச்சிட்டான். அந்த கதையினுடைய உண்மையான அர்த்தம் தகப்பனுடைய அன்பு. பாருங்க, தகப்பனுடைய அன்பு தான் அந்த அதிகாரத்தில் இருக்கு. பாருங்க, தூர தேசத்துக்கு போயிட்டான், தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். சொத்தை பிரித்து கேட்டான். சிலர் வீட்டில் ரொம்ப செல்லம் போல் வளர்ப்பாங்க. ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் 7 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இருப்பாங்க, இஷ்டத்துக்கு வளர்ந்துருப்பாங்க. இப்போ எல்லார் வீட்லையும் 1 2 தான், இல்லை, ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, அதிகபட்சம் அப்படி இப்படின்னு போனால் கூட 3 3னா இப்போ ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. 1 2 தான்.
இந்த ஒரு பிள்ளையும் 2 பிள்ளையும் ரொம்ப செல்லம் போல பெற்றோர் வளர்த்துறாங்க. ஒரு தம்பி அப்படிதான் ரொம்ப செல்லம் போல வளர்த்தாங்க. சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா 10 ரூபா கேட்பான், அப்படிதானே? 10 ரூபா கேட்பான். இல்லை என் தங்கச்சி பையன் மேடையில் இருக்கானே, என்னை பார்த்தா அடிக்கடி மாமா $500 தாங்கன்னு கேட்பான். அந்த மாதிரி சின்ன பிள்ளைகள கேட்க ஆரம்பித்தோன்னே அவங்க அம்மா டீச்சர், பணம் இருந்துச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் வந்து 100 rupees 100 ரூபா கொடுக்க ஆரம்பித்தாங்க. 100 ரூபா கேட்க ஆரம்பித்தான். காலேஜ் போனால் 100 ரூபா தாங்க. அப்புறம் 1000 ரூபா. அப்புறம் டெய்லி பரோட்டா இருந்தால் தான் சாப்பிடுவேன், பரோட்டா இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பித்தான். ஒரு வைக்கில் எனக்கு பைக் வாங்கித்தாங்க, எனக்கு இந்த காஸ்ட்லியான செல்ஃபோன் வாங்கித்தாங்க, இல்லை iPhone 17 வாங்கித்தாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பிடிவாதம் பண்ண ஆரம்பித்தான். அப்படி இருந்து அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை அப்படியே அழிய ஆரம்பிச்சது. போதைக்கு அடிமையானான், பாவத்துக்கு அடிமையானான், பெற்றோரை விட்டு தூரம் போய்விட்டான். இன்றைக்கு தகப்பனை விட்டு தூரம் போன இளைய குமாரன் போய் ஃபாரின் போனான். வேசிகளிடத்தில் ஆசைகளை அழித்து போட்டான். இன்னைக்கு தவறான படத்தை பார்க்கறதற்கு, ஆபாச படத்தை பார்க்கறதுக்கு டேட்டா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறியா? வட இந்தியாவில் ஒரு அம்மா வீட்டில் ஒய்ஃபை கட் பண்ணதுனால பெத்த தாயை அடித்து கொண்டு விட்டான். எந்த அளவுக்கு அடிமைத்தனம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. எந்த அளவுக்கு அடிமைத்தனம்! பெத்த தாயை ஒய்ஃபை கட் பண்ணதுக்காக பெத்து வளர்த்த தாயை அடிச்சு கொண்டு இன்றைக்கு சமுதாயம் அவ்வளோ மோசமாக இருக்கு. இன்னைக்கு இயேசு உன்னை தேடி வர விரும்புகிறார். நீ ஒருவேளை தூர தேசத்துக்கு தகப்பனை விட்டு போயிட்டியா? ஆட்டை தேடி வந்தார், ஆடு போல இருக்கிற ஆத்துமாக்களை தேடி வருகிறார், வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிக்கிறார். ஆனால் இளைய குமாரன் தகப்பனை விட்டு போன அவன் திரும்பி வர வேண்டும். அவன் அங்கே போய் புத்தி அவனுக்கு தெரியுது, தகப்பனிடத்தில் இருந்தான். அன்பானவர்களே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்கிறது விலையேற பெற்றது. தாவீது ராஜா இன்னொருத்தனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான், பர்சேபாலை எடுத்துக்கொண்டான், கணவனை அழகா கொண்டுட்டான், விதவைக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி ஒரு வாழ்க்கை செட்டப்பை உண்டு பண்ணிட்டான். அவன் பாருங்க போயிட்டு அதுக்கு பிறகு அவன் சொல்றான், அவன் 10 மாதம் கழிச்சு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவனிடத்துல பாவத்தை உணர்த்துகிறார். அது எடுத்த உடனே பாவத்தை உணர்த்தல. ராஜா ஒரு செல்வந்தன் இருக்கான், அவனுக்கு நிறையா ஆடுகள் இருக்கு, ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு ஆடு இருக்கு, அந்த மனிதன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு ராஜா தீர்ப்பு கொடுக்கிறார். நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்றார். நீயே அந்த மனுஷன் சொன்ன உடனே பாருங்க அந்த அந்த ராஜா அவன் சொல்றான், ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க, உற்சாகமான ஆவி என்னை தாங்க முடியும். ரட்சிப்பை இழந்து போய் நிற்கிறியா? ரட்சிக்கப்படாமல் இருக்கிற இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டே ஆகணும். நானும் பச்சை சிஎஸ்ஐக்காரன், சிஎஸ்ஐ சபையிலே பிறந்து வளர்ந்தவன். ஆனால் பாருங்க, எனக்கு ஆண்டவருக்கும் ரொம்ப தூரம். ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. கோயில் மண்டபத்தில் தான் உட்காந்துருப்பேன். இப்போ கூட மீட்டிங் நடந்தால் நிறைய பேர் இது இடம் இல்லாதனால வெளியில் உட்காந்துருக்காங்க. சிலர் கோயில் மண்டபத்திலே உட்கார்ற பழக்கம் அப்படி இருப்பாங்க. பெயர் கிறிஸ்தவனை வாழ்ந்தேன். ஒரு கட்டத்தில் கொயரில் சிலுவை தூக்க ஆரம்பித்தேன், எல்லோரும் கொயர் போட்டேன். அப்படிலாம் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்புனா என்னன்னே தெரில. இல்லை, கர்ச்சிஃப்னா தெரியும், நம்மளுடைய வேர்வையை துடைக்கிறதற்கு, அழுக்கை துடைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது கர்ச்சிஃப். ரட்சிப்புனா என்னன்னே தெரில. இயேசு பூமிக்கு வந்ததே பாவிகளை ரட்சிக்கிறதற்கு. யார் பாவி? நான் தான் பாவி. என்னை ரட்சிக்கிறதற்காக ஆண்டவர் வந்தார். வெறும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால கிறிஸ்டியன் அப்படிங்கிற வாழ்க்கை அல்ல. உண்மையாகவே ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். காணாமல் போன இடத்திலிருந்து திரும்பி வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இதுவரைக்கும் ரட்சிப்புங்கிற அனுபவத்தை பெறலைன்னா அந்த அனுபவத்தை தாங்க. ரட்சிப்பை இழந்து போயிருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவரை மீண்டும் எனக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? சரியா? இன்னைக்கு தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் நிறைய செய்தி இருக்குது. மத்தியானம் ஸ்கிட் இருக்குது, கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வச்சுருக்கிறோம். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எழுதி தரலாம். லஞ்ச் டைமில் கேள்விகள் எழுதி தரலாம். டிபேட் வச்சுருக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ முடியுமா முடியாதான்னு சொல்லி. சரியா? அதுக்கு பேச விரும்புகிறவங்க உங்களுடைய பெயரை கொடுக்கலாம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஒரு சில நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பாரு. இப்படி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். தகப்பனே, அப்போ உம்முடைய அன்பை நான் ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தகப்பன் உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். அன்பான சகோதரியே, சகோதரனே, உங்களோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, உண்மை நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, உண்மை சோதரிக்கிற ஆண்டவரே, இந்த இடத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருப்பீங்கன்னா
ஏசப்பாட்ட கேளுங்க, இருதயத்துல கை வச்சு, ஆண்டவரே இந்த ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த ஒரு விஷயம் என்னை ரட்சிப்பேராக ஆண்டவரே. பெயர் கிறிஸ்தவனாய், பண்டிகை கிறிஸ்தவனாய், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாய் வாழ்ந்தது போதும். ஒரு உயிருள்ள கிறிஸ்தவனாய், அவன் பின்னாடி போனது போதும், இவ பின்னாடி போனது போதும், நடிகர் நடிகைகள் பின்னாடி போனது போதும், எல்லார் பின்னாடி போனது போதும். ஆண்டவர் உன்னை தேடுகிறார். உனக்காக எந்த நடிகரும் உயிர் கொடுக்க மாட்டான். உனக்காக உயிரை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உனக்காக ஜீவனை கொடுக்கிறார். சகை மரத்துல ஏறி நின்னான். இன்னைக்கு நடிகர்களை பார்க்க பிள்ளைகள் மரத்துல ஏறி நிற்கிறார்கள். மரத்துல ஏறி நின்று யார் வீட்டுக்கும் எந்த நடிகர் வரப்போறதில்லை. ஆனால் சகைவை தேடி இயேசு வீட்டுக்கே வந்தார். அவன் வீட்டுக்கே வந்தார். இன்னைக்கு நான் உன் கூட தங்கணும்னார். அந்த இயேசுடைய அன்பு பெருசா. சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. உனக்காக உயிரை கொடுத்த இயேசு ராஜாதி ராஜா வந்திருக்கிறார். ஒன்னே ஒன்னு இருதயத்துல கை வச்சு, ஏசாமி என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் சமூகத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே ஜெபம் பண்ணுங்கம்மா. அப்படியே ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. தகப்பனே, உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம். இருதயத்துல கை வச்ச பிள்ளைங்க வலது கரத்தை உயர்த்தி, நீங்க யாரா இருந்தாலும் உங்க ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளுங்க. ரகசிய பாவத்துல இருப்பீங்களா? அந்தரங்க பாவத்துல இருக்கிறீங்களா? யாருக்கும் தெரியாம பாவம் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். சுய புணர்ச்சிக்கு ஆண் புணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை இன்னைக்கு இந்த வாழ்க்கையை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. இந்த சமூகத்துல தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. உட்காரலாம். அல்லேலூயா. இப்போ ஒரு பாடல் பாட போறோம். அதுக்கு பிறகு அடுத்த செக்ஷனுக்குள்ள செய்தியை நீங்க கேட்க போறீங்க. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நாங்கள் செபத்தியாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் ஏசுவந்தக்காரங்கிற ஊழியத்தை செய்து கொடுக்குறோம். 2010 இப்படிப்பட்ட முகாமை நடத்தி கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் நடத்தி இருக்கிறோம். இவ்வளோ நாளும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் வச்சோம். இதுதான் முதல் முறையாக திருநெல்வேலியில் நாங்கள் வைக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வைக்கும்போது வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, பாருங்கள், இந்த ஊழியத்திற்காக நம்ம ஜெபித்து கொள்ளணும். இதில் நிறைய செலவினங்கள் இருக்கிறது. தேவைகளை தேவன் சந்தித்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் தேவைகள் இருக்குது. அதுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறோமா? தேவைகள் இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் என்ன தேவை இருக்கோ, ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு கொடுக்க வேண்டிய கொஞ்சம் பண தேவைகளை சந்திங்க, லைவ் எடுக்கக்கூடிய தேவைகளை சந்திங்க, பிரியாணிக்கு 90% தேவைகள் சந்தித்திருக்கீங்க, இன்னும் தேவைகளை சந்திங்க. அப்போ இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாவற்றையும் சந்திப்பீராக. ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு அடி எடுத்து வைத்து செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நிறைவானதை தருவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.